திமுக எதிர்ப்பை தான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. சீமான் அதான் முன்வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அதான் முன்வைக்கிறாங்க. பிரதான கட்சிகளாக தங்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தக்கூடிய எல்லாருமே அதை மட்டும் தான் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா, அதையும் தாண்டி நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? கோட்பாடு என்னன்னு சொன்னா, எங்ககிட்டலாம் ஏன் கொள்கை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து புரியாத மாரியே பேசிட்டு போறாங்க. அதாவது கேள்விக்குறின்னு சொல்ற, ஆச்சரியக்குறின்னு சொல்லிட்டு தற்குறிக்கு பல விளக்கங்கள்லாம் குடுத்தாரு அண்ணன் விஜய் அவர்கள். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து ஏன் அவங்கள தற்குறின்னு சொல்றாங்க? ஏன் வந்து தாவேகா தொடர்ந்து விமர்சிக்கப்படுதுன்னா, புதுச்சேரியில போய் பேசுறாரு. புதுச்சேரியில போய் பேசும்பொழுது, அங்க வந்து நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா, நியாயமா யார வந்து எதிர்த்து பேசியிருக்கணும்? என்ஆர் காங்கிரஸையும், பாஜகவ எதிர்த்து பேசியிருக்கணும். பாஜகவ என்ன எதிர்த்து பேசினாரு? அவங்க வந்து ஒன்றிய ஒன்றிய அரசு வந்து இவங்களுக்கு மாநில மாநில அரசு அந்தஸ்து ஒரு குடுக்க மாதிரியும் மாட்றாங்க. ம். ஏன் காங்கிரஸ் இந்தியாவுல ஆட்சியிலே இல்லையா? காங்கிரஸ் எடுத்து குடுக்குறது. காங்கிரஸ் மாநில அரசு குடுக்குறது. குடுக்கலையே! அவருடைய ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல். ஏன்னா, உங்களால வந்து பாஜகன்னு ஏன் பேச முடியல? மோடின்னு ஏன் பேச முடியல? அப்ப நீங்க வந்து பாஜகவ, மோடிய வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னா, வெளிப்படையா நீங்க பேசுங்க.